சென்னையில் 4ஆம் ஆண்டு படிக்கும் பிசியோதெரபி மாணவிக்கு பாலியல் கொடுமை என்று புகார் வந்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். என்ன நடந்தது கதிரவன்? சென்னையில பிசியோதெரபிஸ்ட் 4ஆம் ஆண்டு படிப்பதற்குரிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். கொக்கோகோலா குளிர்பானத்துல மயக்க மருந்து கொடுத்து அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். குறிப்பா இன்டர்ன்ஷிப்புக்கு சென்ற அந்த மருத்துவமனை உரிமையாளரே இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னையை சேர்ந்த கல்லூரி மாணவி தனியார் கல்லூரியில பிஎஸ்சி பிசியோதெரபிஸ்ட் 4ஆம் ஆண்டு படித்திருக்கிறார். பெரம்பூர் இருக்கக்கூடிய பிடிஆர் ஜெனரல் ரெஹாபிலிட்டேஷன் என்ற ஒரு சென்டர்ல இன்டர்ன்ஷிப்புக்காக பணியாற்றி வருகிறார். அங்கு 4000 ரூபாய் சம்பளத்துக்காக ஒரு பணியாற்றி வருவதாகவும் கடந்த 20ஆம் தேதி அன்று காலை 6:30 மணி அளவில் மருத்துவமனை உரிமையாளர் இருக்கக்கூடிய கார்த்திக் என்பவர் அந்த மாணவிக்கு போன் செய்து நோயாளிக்கு சிகிச்சை தர வேண்டும் என்று கூறியதாகவும், அதன் பேரில் மதியம் 1 மணிக்கு சென்ற பின்பு குளத்திற்குரிய ஒரு தனியார் அபார்ட்மெண்ட்டுக்கு அழைத்து சென்று அங்கு அந்த நபருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறி அவருக்கு கொக்கோகோலா குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்ததாகவும், மயக்கம் அடைந்தவுடன் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், இது குறித்து உறவினர்கள் மற்றும் பெற்றோருடன் தெரிவித்த பேரில் கொளத்தூர் அனைத்து மகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் தற்போது போலீசார் கார்த்திகேயனை கைது செய்திருக்கிறார்கள். கார்த்திகேயனுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருப்பதாகவும் விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. தற்போது அந்த கார்த்திகேயனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். செல்போனில் வேறு ஏதேனும் பெண்களிடம் இது போன்ற செய்து வீடியோ காட்சிகளாக பதிவு செய்திருக்கிறார் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கல்லூரி மாணவிக்கு இது போன்ற சம்பவத்தை அந்த மருத்துவமனை உரிமையாளர் செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலையில கார்த்திகேயனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.